நரேந்திரனின் பள்ளிப்பருவத் துணிச்சல். நரேந்திரனிடம் சிறுவயதிலேயே அநீதியைக் கண்டு பொங்கும் குணமும் எதற்கும் அஞ்சாத துணிச்சலும் இருந்தது. பள்ளியில் ஒருமுறை ஆசிரியர் பாடம் நடத்திக் கொண்டிருந்தபோது நரேன் தன் நண்பர்களுடன் மெதுவாக பேசிக் கொண்டிருந்தான். இதை கவனித்த ஆசிரியர் கோபமடைந்து நரேன் உட்பட அனைவரையும் எழுப்பி தான் அதுவரை நடத்திய பாடத்திலிருந்து வரிசையாக கேள்விகளை கேட்டார். நண்பர்கள் யாரும் பதில் சொல்ல முடியாமல் தலைகுனிந்து நின்றபோது நரேன் மட்டும் ஆசிரியர் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் மிக துல்லியமாக பதிலளித்தான். உண்மையில் நரேன் நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்தாலும் அவனது ஒரு பகுதி மனம் ஆசிரியரின் பாடத்தை கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருந்தது. நரேன் சரியாக பதிலளித்ததால் ஆசிரியர் அவன் பேசவில்லை என்று நம்பி அவனை அமரச் சொன்னார். ஆனால் நரேன் அமர மறுத்து, நானும் பேசினேன் ஐயா, அதனால்தான் தண்டனையை ஏற்றுக்கொண்டு நிற்கிறேன் என்று ஆசிரியரிடமே தன் தவறை நேர்மையுடன் ஒப்புக்கொண்டான். மற்றொரு சமயம் நரேன் தனது நண்பர்களுடன் சேர்ந்து ஒரு நாடக பயிற்சி செய்து கொண்டிருந்தான். அப்போது அங்கிருந்த ஒரு பெரியவர் மாணவர்களை அங்கிருந்து கலைப்பதற்காக, இந்த கட்டிடத்தில் ஒரு பெரிய பிரம்மராட்சஸ் இருக்கிறது, அது மரத்தில் ஏறுபவர்களின் கழுத்தை முறித்துவிடும் என்று பயமுறுத்தினார். நண்பர்கள் அனைவரும் பயந்து ஓடிவிட்டனர். ஆனால் நரேன் மட்டும் பயப்படாமல் அதே மரத்தில் ஏறி தலைகீழாக தொங்கி விளையாடினான். சிறிது நேரம் கழித்து திரும்பி வந்த நண்பர்களிடம் அந்த பெரியவர் சொன்னது பொய், பேய் என்பது உண்மையாக இருந்தால் இத்தனை நேரத்திற்கு அது என் கழுத்தை முறித்திருக்க வேண்டும், எதையும் நேரில் ஆராயாமல் பயப்படக்கூடாது என்று தைரியமாக கூறினான். இத்தகைய துணிச்சலும் எதையும் பகுத்தாய்ந்து பார்க்கும் குணமுமே அவனது ஆளுமையின் அடித்தளமாக அமைந்தன.